शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. आवरणस्य निवृत्तिः भवति अन्यप्रदास्तदर्शनतः नित्याज्ञानविनाशः तद्विक्षेपजनित दुःखनिवृत्तिः அப்படின்னு ஒரே ஒரு பிரபஞ்சத்தினால ஒரு கல்லுல 3 மாங்காய் என்ன அப்படின்னா முதல்ல இக்னரன்ஸ் போகுது, ரெண்டாவது இக்னரன்ஸ் பான் மிஸ்கன்செப்ஷன் போகுது, மூணாவது மிஸ்கன்செப்ஷன் பான் புகழ்ச்சி போகுது அப்படின்னு சொன்னார். அதை டெக்னிக்கலா சொன்னோம்னாக்கா ஆவரண நிவர்த்திக்கு ஏற்படுறது, அதுக்கப்புறம் வித்யாஜான விநாசகா அதான் விக்ஷேப விநாசகா ஏற்படுது, அப்புறம் விக்ஷேப ஜனித துக்க நிவர்த்தி அப்படின்னு 3 ஒரு பிரம்ம ஞானத்தினால 3 போகுது அப்படின்னு சொன்னார். அதனால தஸ்மா ஞாத்தவியம், அதனால இந்த சமயக் பதார்த்த தர்சனம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னார். சொல்லி ஏத திருதயம் திருஷ்டம் சமயக் ரஜ்யஸ்வரூபதி ஞான தஸ்மாத் வஸ்து தத்துவம் ஞாத்தவியம் பந்த முக்தையே விதுஷா. புத்திசாலியா இருக்கிறவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஏத திருதயம் திருஷ்டம், இந்த 3 எது ஆவரணம் நீக்கம், அந்த போய் வித்யாஜான நாசம் துக்க நிவர்த்தி, இந்த 3 இப்ப பார்க்கப்பட்டது எல்லாரையும். அதனால இது என்ன பண்ணணும்னா தஸ்மாத் பந்த முக்தையே, இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடணுமையானால் இந்த 3 அவசியம். அதனால இந்த வஸ்து தத்துவத்தை உண்மையான பொருளாக ஆத்மாவாக இருக்கக்கூடிய இந்த பொருளை உண்மை நிலையை பிரம்மத்தை ஞாபகம் சதியப்பத்தையும் போட்டு சொல்லிட்டார். இந்த உணர்வு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இந்த மாதிரி லோகத்துல ஏதாவது ஒரு திருஷ்டாந்தம் இருக்கா அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச திருஷ்டாந்தம் ரஜிதத்துவ திருஷ்டாந்தம் தான் இருக்கு லோகத்துல. அங்க என்ன இருக்கு அப்படின்னாக்க செமி டார்க்னஸ் மந்தகாரமா இருக்கிற அந்த வேலையில சாயங்காலத்துல என்ன தெரிஞ்சது, ஒரு ரோப்பு அங்க இருந்தது. அந்த ரோப்பு இவருக்கு தெரியல, தெரியாததுனால என்ன ஆச்சுன்னா அந்த அஜானத்தினால சர்ப்பம் தெரிஞ்சது, அந்த அஜானத்தினால ரோப்பு தெரியல, அதனுடைய விக்ஷேபத்தினால சர்ப்பம் தெரிஞ்சது, அந்த சர்ப்பத்தினால இவருக்கு பயம் பேர் போடுறது படபடப்பு எல்லாம் இவனுக்கு வந்து சேர்ந்துருது. இப்படி இந்த 3 அந்த ஒரு 2 ஞானம் வந்துதேயானா போறது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இங்கேயும் சம்சாரத்துல இது திருஷ்டாந்தம். சாஷ்டாங்கத்துல என்ன அப்படின்னாக்க பிரம்மஞானம் வந்துதேயானால் ஆவரண சக்தி நான் இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்ட நான் எதையோ நினைச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு தெரியாததுனால வந்தது, அந்த ஆவரணம் போகுது. அதுக்கப்புறம் என்ன, இந்த உலகத்துல நான் படுற கஷ்டங்கள்லாம் வச்சு சம்சாரம் என்ன கொடுத்துறது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், இந்த விக்ஷேபம். அதனால என்ன வந்தது, எனக்கு துக்கம் வந்தது. இது எல்லாம் அந்த வஸ்து தத்துவ அவதாரம் வந்துட்டே ஆனால் இது எல்லாம் இந்த 3 போயிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லி அடுத்ததுக்கு அவர் இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா நிர்விகல்பக சமாதி சொல்றதுக்காக வந்திருக்காரு. இப்போ இன்னும் நிர்விகல்ப சமாதியை ஆரம்பிக்கல. 353வது ஸ்லோகத்துலதான் ஆரம்பிக்க போறாரு. அதுல இருந்து 366வது ஸ்லோகம் வரைக்கும் நிர்விகல்பக சமாதியை பற்றி சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக இப்ப சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும் போது இது என்ன அர்த்தத்துல இதை சொல்றாருன்னா நிர்விகல்ப சமாதி அபியாசம்ன்றதுதான் நிதித்தியாசனம் அப்படின்றாரு. சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தினாலதான் இந்த பிரம்ம ஞானமானது சித்திக்கும். இந்த சிரவணம் மனனம் அப்படின்றது என்ன பண்ணோம்னாக்க இந்த ஆவரண நிவர்த்தி வித்யாஜான நிவர்த்தியை போக்கடிக்கும். போக்கடிச்சிருந்தா கூட கொஞ்ச நேரத்துக்கு இவருக்கு அந்த பாம்பு பயம் போச்சுன்னா கூட படபடப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னாக்க நிதித்தியாசனம் பண்ணாதான் போகும். என்ன சிரவணம் பண்ணானா சிரவண சதர்த்த மனனா தானாட்ச சங்கீர்த்தனா அப்படின்னா இப்படி இந்த சிரவணத்தை என்ன பண்ணாமோ அதை மனநத்தை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணனாக்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க ரொம்ப பாவம் திருடீகரணம் பண்ணோம். இந்த ஜீவபாவமா இருக்கிறது துர்பலீகரணமாக பண்ணணும். இது பண்ணக்கூடிய விஷயம் தான் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்துக்கு அவர் கொடுக்கக்கூடிய பேரு நிர்விகல்பக சமாதி அப்படின்னா. நிர்விகல்பக சமாதின்னு யோகிகன் சொல்ற நிர்விகல்பக சமாதி வேற, அது சூன்யத்துக்காக அவன் சொல்றான்.
ஆனா வேதாந்த நிர்விகள் கூட சமாதிங்கிறது என்ன அர்த்தத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, இது என்ன சிரவணமும் மனநமும் பண்ணானோ அதையே இவன் நினைச்சுட்டே இருந்துட்டே, ஆனால் இவன் பிரம்ம மாத்திர சிந்தகனா இருந்துட்டு அந்த பிரம்மத்திலேயே அவன் இருக்கும் பொழுது இவனுக்கு இந்த பிரமாதா, பிரமேயம், பிரவித்தி அப்படின்ற அந்த மூணுமே நாசமாகி, எப்படி ஒரு உப்பானது ஜலத்துல போயிருக்குன்னா அது கரைஞ்சு போயிடுறதோ அப்படி இவன் பிரம்மத்துல கரையும். வெறுமை இல்ல மனசு நாசமாயி கரையிற யோகத்தை சொல்லல, பிரம்மத்திலேயே இருப்பான். அந்த பிரம்மத்திலேயே இருக்கக்கூடியதான் வஸ்து தத்துவம். வஸ்து தத்துவம், அந்த வஸ்து தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த ஸ்லோகத்துல ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்லி இதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் மெடிடேஷனுக்காக சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு மெடிடேஷன் இது. 350வது ஸ்லோகம், 349வது ஸ்லோகம். அயோக்னியோகா சிவசமன்வயாத் மாத்ராதிரூபேண விஜும்பதே தீஹி தத்கார்யமேதத் கிருதயம் யதோ மிஷா திருஷ்டம் பிரமஸ்வப்ன மனோரதேன அப்படின்னாரு. 4 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அயோக்னி யோகா. அயத்துனாக்க இரும்பு. இரும்புல வந்து அக்னி இருக்கு. அந்த அக்னி ஆனது எப்படி இருக்கிறாங்க, நல்ல சேப்பா கொழுக்க காய்ச்சின இரும்பு இருக்கு. அந்த இரும்பு என்ன பண்றது, நெருப்பு என்னெல்லாம் காரியம் பண்றதோ அதெல்லாம் அது பண்றது. கெட்டாக போனா தொட்டா சொல்றது எல்லாத்தையும் பண்றது. ஆனா அதனுடைய சுரூபமான நிலையா அப்படின்னு பார்த்தாங்கன்னா இல்ல. அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் தன் நிலைக்கு அது வந்துடும். அதே மாதிரி பிரமம், சொப்பனம், மனோரசம் அப்படின்னு 3 சொல்றாரு. பிரமம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், சொப்பனம் ஒரு எக்ஸாம்பிள், மனோரசம் ஒரு எக்ஸாம்பிள். இந்த பிரமம் அப்படின்றத முதல்ல பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல சொல்றதா கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கலாம். டெல்யூஷன் அப்படின்றதுதான் பிரமம். சொப்பனம் அப்படின்னாக்க ட்ரீம். அப்புறம் மனோரசம்னாக்க அந்த ஃபேண்டசியை தான் மனோரசம்னு சொல்லுவோம். இதுல இந்த பிரமமானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சில பிரமங்கள் சமஷ்டியா இருக்கு, எல்லாருக்கும் சேர்ந்தே வருது. சில பிரமங்கள் இண்டிவிஜுவலா இருக்கு. வஜ்ஜி தர்மத்தை எடுத்துட்டோம்னா அது நான் தான் பாக்குறேன், நீங்க எல்லாம் அதை வந்து இதுவாதான் பாத்தீங்க, அந்த கயரா தான் பாத்தீங்க. நான் அப்புறம் பாம்பா பார்த்தாங்க, எனக்கு வரக்கூடிய பிரமங்கள் இருக்கு தனியா. சில விஷயங்கள்லாம் லோகத்துல இருக்கு, எல்லாருமே சேர்த்து ஒரே தப்பு பண்ணுவோம். எப்படின்னாக்க ப்ளூ ஸ்கை அப்படின்னா வானம் எப்படி வானமே இல்லை, அதுவே ஒரு வானமே ஒரு கனடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுவே போய் இல்லாத ஒரு விஷயத்த சரி நான் தான் அப்படின்னாக்க இவரும் அப்படிதாங்க, அவரும் அப்படிதாங்க, இவரும் அப்படிதான் இருக்காங்க, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. எல்லாருக்குமே சில கிரகங்கள்லாம் எப்படி இருக்குனாக்க எல்லாருக்கும் ஒரே ப்ளூ ஸ்கை தான் தெரியுது. ஆனா அது உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியாது. இப்படி இருக்கிற பிரமங்கள்லாம் இருக்கு. சமஷ்டியா வந்தா கூட இந்த பிரமங்கள் உண்டாது. இது எல்லாத்தையும் என்ன சொன்னாக்க இல்லாத ஸ்கைக்கு ஒரு ப்ளூ வேற கற்றுக்கலாம் நம்ம. அதுவே இல்ல ப்ளூ வேற சொல்லி இப்படி எல்லாம் பிரம்மமா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னும் பண்ணா இந்த பிருத்திவியானது எப்படி இருக்குன்னாக்க அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கு. என்னால ஸ்கூட்டர்ல போறேன், கார்ல போறேன் அதனால. ஆனா இது வந்து யோசிச்சு பார்த்தாலும் ஸ்டாட்டிக்காவா இருக்கு, சுத்திட்டே இருக்கிறது இது. ஆனா தெரியல பிரம்மம் எல்லாருக்கும் அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னாக்க இது ஸ்டாட்டிக்கா இருக்கா மாதிரியும், சூரியன் எங்க மூவ் ஆன மாதிரியும், காத்தால உதிக்கிறது சார் சாயங்காலம் சூரியன் உதிக்கிறது, சூரியனை தான் சுத்தி வந்துட்டு இருக்கோம், சூரியன் அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா நமக்கு எப்படி பிரம்மம் ஏற்படுறதுன்னா சூரியன் காத்தால உதிச்சு சாயங்காலம் அஸ்தமனமான மாதிரி ஒரு பிரம்மம். இப்படி எல்லாம் இது வந்து எப்படி இருக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் எப்படி பாக்குறேனோ அப்படிதான் இந்த உலகம் இருக்கு. இந்த உலகம் அதுவா அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது. நான் எப்படி இருக்கேனோ ஐலண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் திஸ் வேர்ல்ட். அதனால எப்படி நான் எப்படி பாக்குறேனோ அதே மாதிரிதான் இந்த உலகம் இருக்கு. சரி, இது ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சு. ட்ரீம் எப்படி இருக்கேன்னா ட்ரீமும் அதே மாதிரிதான் இருக்கு. நான் என்ன பாக்குறேன் ட்ரீமை, அது இண்டிவிஜுவலா இருக்கு. அந்த ட்ரீம்ல வந்து சப்ஜெக்ட் ஒருத்தர் இருக்கான், ட்ரீமர் ஒருத்தர் இருக்காரு, ட்ரீம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ட்ரீமுக்கு ஒரு உலகமே இருக்கு. அந்த உலகத்துல எல்லாம் நடக்கிறதையும் நான் பாக்குறேன். ஆனா இது எதுக்குமே எனக்கு சம்பந்தம் இல்லை. அந்த ட்ரீமருக்கு எல்லா சம்பந்தமும் இருக்கு, எல்லா துக்கமும் அவனுக்கு இருக்கு, அவன் கஷ்டப்படுறான் அந்த ட்ரீம்ல, ட்ரீம் இருக்கு. ஆனா இவன் தூங்கி எழுந்த உடனே இவனுக்கு அது சிரிப்பா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரீமுக்கும் எப்படி இருந்தல நான் கொடுத்தேன்னா நான் தான் கொடுத்தேன். ஜாகிரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோ சொப்னத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோ எல்லாத்துக்குமே நான் தான் எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறத தவிர, அந்த பிரம்மன் தான் எக்ஸிஸ்டன்ஸை கொடுக்கறத தவிர
தனித்து அதுக்கு எந்த எக்ஸிஸ்டன்ஸுமே கிடையாது. அப்புறம் மனோரத்தங்கள். மனோரத்தங்கள்னா ஹாலுசினேஷன், என்னென்னமோ இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு நானே இருக்கேன். ஒருவேளை வராம சொல்லுவானா, அவன் வராம போயிட்டான்னாக்கா என்ன பண்றது, அப்ப ட்ரெயினை விட்டுட்டானாக்கா என்ன பண்றது, ட்ரெயினை விட்டானாக்கா இந்த ஊர்ல நான் எவ்வளவு ஒர்க் பண்றது, இதெல்லாம் நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். வருவானா வரமாட்டானா இப்படி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி இந்த பிரமம், சொப்னம், மனோரத்தம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்டிவ் சொல்யூஷனா இருக்கு எல்லாமே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா நான் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் இருக்கு. இப்படி உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் இருக்கா மாதிரிதான் சொப்னத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஜாகிரத்திலையும் இருக்கு. இதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு நமக்கு. அது எப்படி சார், நான் இருக்கும்போது நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், எத்தனை பேர் ட்ரெயின்ல ஏறிட்டு இருக்கான், எத்தனை பேர் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறிட்டு இருக்கான், எல்லாரும் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இல்ல, நான் பாக்குறதுனாலதான் இருக்கு. எத்தனையோ பேர் இருந்தா கூட ராத்திரி நான் தூங்கும் போது என்ன ஆச்சு, எல்லாரும் தான் இருந்தாங்க. எல்லாம் இருந்தாங்கன்னா எனக்கு தெரியாங்களா, இப்ப கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க, அதை நான் தான் பாக்குறேன், நீங்க யாருமே பார்க்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் அது நான் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்க எப்ப பாக்குறீங்களோ அப்பதான் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. நான் இப்ப பாக்குறதுனால எனக்கு எக்ஸிஸ்டன்ஸ். எப்படி நம்ம பாக்குறோமோ நம்ம தான் தி ஒன்லி லெட் எக்ஸிஸ்டன்ஸ் ஈக்குவல். இன்ஃபேக்ட் ஜாகிரத்தோ சொப்னமோ சுஷுப்தியோ நான் இல்லைன்னா அதெல்லாம் நான் எக்ஸிஸ்டன்ஸ், நான் இருந்தேன் ஆனால் எக்ஸிஸ்டன்ஸ். இப்படி இருக்கு. இப்போ தூக்கத்துல பார்க்கும்போது எப்படி பார்த்தா இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கலான்றதுக்காக போகணும். தூக்கத்துல யாருக்காவது தெரியுதா, எத்திர பிதா அபிதா பவதி, எத்திர மாதா அமாதா பவதி, எத்திர லோகா அலோகா பவதி, எத்திர வேதாக அவேதாக பவந்தி, எத்திர தேனகா அத்தேனோ பவதி அப்படின்னு பிரகதாரண்ய உபநிஷத்துல சொல்றது. பூர்ணோகி சர்வாணி யோகான் ஹிருதயஸ்ய பவதி. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய எல்லா லோகமும் என்ன ஆச்சு, நான் தூங்கும் போது இதெல்லாம் போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்தாதான் இதெல்லாம் வருது, நான் இல்லைன்னாக்க எதுவுமே இல்லை. இது எப்படி உண்மைன்னு நமக்கு தெரியுதோ அதே மாதிரிதான் எப்படி இது கிளியரா சொப்னத்துல தெரியுதோ அதே மாதிரி இந்த ஜாகிரத நிலையிலையும் இதுதான் உண்மையான நிலை, நான் கொடுக்கறதுனாலதான் இந்த ஊர்ல இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. எப்படி ஒரு இப்போ அயோக்கியானது அக்னி சமயத்தினால அது எல்லா காரியத்தையும் பண்றதோ, அந்த அக்னி சமயம் இல்லைனால அது எதுவும் பண்றது இல்லையோ, அதே மாதிரி நான் இருக்கப்பட்டதா எல்லாமே நடக்கிறது, நான் இல்லைன்னாக்க எதுவுமே இல்லை அப்படிங்கிற சமன்வயா சமன்வயா நான் இது கூட சேர்ந்ததுனாலதான் என்ன மாத்திராதி ரூபேன விஜృంభతే ஜீஹி விஸ்வம் பஷ்யதி கார்ய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா ஈஸ்யா ஆச்சாரிய சதைவ பித்ருபுத்ராதி ஆத்மனா பேததா. என்ன வேணுமோ ஜன வச்சுதான் எல்லாமே வருது. நான் வித்திரபுர நிச்சயம் நான் அப்பா, வித்திரபுர நிச்சயம் நான் உள்ள, இப்படின்னு நான் என்ன வச்சுதான் உலகத்துல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எல்லாமே வருது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பிரமாதா பிரமேயம் பிரமிதி அப்படின்ற இந்த 3 சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அது அறியக்கூடிய நிலை. பிரமாதா அறிபவன், பிரமிதி அறியப்படுவது, பிரமிதி அறியப்படுவது, பிரமேயம் அறியப்படும் பொருள். இப்படி இந்த 3 எப்படி வந்த மாத்திராதி ரூபங்கள் என்னுடைய புத்தி எப்படி வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதெல்லாம் தோணுது. விஜృంభతే என்னுடைய புத்திய நான் கட் பண்ணி விட்டுட்டான்னு வச்சுங்க, இது எதுவுமே தோணாது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தூக்கத்துல அந்த புத்தியோட நான் ஐடென்டிஃபை பண்ணாதான் இதெல்லாம் வருது. அந்த புத்தியோட நான் ஐடென்டிஃபை பண்ணா ஜாகிரதை இருக்கு, சொப்னம் இருக்கு. அந்த புத்தியோட நான் இல்லைன்னாக்க தூக்கத்துல சுயூட்டியில ஒண்ணுமே எனக்கு தெரியல. அதனால என்ன தெரியுது, இந்த 3 காரியங்கள், இந்த பிரமாதா பிரமேயம் பிரமித்தின்னு இருக்கக்கூடிய இந்த 3 காரியங்களும் புருஷா திருஷ்டம். இது நல்லா புரியுது, இது பொய்தான் அப்படின்னு புரியுது. எப்படி எப்படி பிரமமானது ஏற்படுகிறதோ, எப்படி சொப்பனமானது ஏற்படுகிறதோ, எப்படி மனோரதமானது ஏற்படுகிறதோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லி அதை இன்னொரு தடவை நல்லா புரிய வைக்கிறது எப்படி புருஷாவா சொன்னாரு, அதை இன்னும் கொஞ்சம் விசாரப்படுத்துறாரு. தத்தோ விகாரா பிரகதேஹம் முகாஹ தேஹாவசானா விஷயாஸ்ய சர்வே க்ஷணே அன்யதா பாவ விதயா ஸ்ரீஹயம் அமீஷாம் அசத்வமாத்மா சுகதா விநான்யதா.
ததா இப்படி நான் பார்க்கறதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க எல்லா விகாரங்களும் ஏற்பட்டது. நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே இருக்கு. அவன் குவாண்டம் பிசிக்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா எப்படி செகண்ட் எல்லாமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஸ்மாலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லா உலகங்களும் மாறிக்கொண்டே இருக்குன்றாங்க. இவெல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம சொல்றோம் விகாராக பிரகிருதேக விகாராக ஏக சர்வம். இதெல்லாம் விகாரம் தான். போன வாரம் பார்த்ததுக்கு இந்த வாரம் பார்த்ததுக்குள்ள நிறைய சேஞ்சஸ், நீங்க என்ன பார்க்கறதுல நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதெல்லாம் எதனுடைய காரணத்தினால இந்த மாயா காரியமான பிரகிருதியினுடைய காரியங்கள் தான் இது எல்லாம். இதனால என்ன ஆச்சுன்னா தேகாவதான் இது. இந்த தேகத்தோட நான் சேரும் போது இந்த தேகமும் மாறிக்கொண்டே இருக்கிற தேகத்தோட தான் நான் சேர்ந்துட்டு ஐயன்னு இந்த தேகத்தை பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்கக்கூடிய ஐய என்ன பண்ணிட்டு இருக்கேன், மாறிக்கொண்டே இருக்கு. சரி, இதோட மாறினேன்னாக்க என்ன பண்ணேன்னா அது கூட கொஞ்சம் தேகாவதானா விஷயாச்ச அது வந்து இப்ப நானே போச்சு அப்படின்னாக்க என் கூட இருக்கிறது என்னுடைய வயசு என்னுடைய பையன் இதெல்லாத்தையும் வேற விஷயங்கள் எல்லாத்தையும் எழுது அகம்னு ஒரு தப்பு பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அகம் தப்பு பண்ணதோட மம தப்பையும் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த அகமே தப்பு. அதுக்கப்புறம் மம அது என்னுடையதுன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். தேவா விஷயாத்த சந்தை எல்லாத்தையும் நானு எனது அப்படின்னு பார்த்துட்டு. இது எல்லாமே எப்படி க்ஷணே அந்யதா பாவித்தையா இது எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன அமீஷா அப்படின்னாக்க இதுக்கு நடுவுல ஒன்னே ஒண்ணுதான் மாறாம இருக்கு. ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறதுனாக்க எல்லாமே உலகத்துல பாக்குறது எல்லாம் எனக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் 5 தர்மங்களோட கூடியிருக்கு. திருஷ்யத்துவம் அப்படின்னு ஒண்ணு எல்லாம் என்னால் பார்க்கப்படுகிறது, என்னால் அறியப்படுகிறது. உலகத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய பையன் என்னுடைய தேகம் உலகம் எல்லாமே திருஷ்யத்துவம் எல்லாமே என்னால் பார்க்கப்படுகிறது. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கு. பிரகிருதே விகாரத்துவம் இதுவும் எனக்கு நல்லா தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாமே வருது போறது எதுக்குமே பர்மனன்சியே கிடையாது. எல்லாம் வருது போறது ஆகமா பாதிப்போம் அப்படின்னு ஆகமா அபாயிப்போம் இப்படி கூடியதா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. சகுனத்துவம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நான் பார்த்தேன்னா இந்த ஆளை பார்த்தேன்னா இவர் வெள்ளையா இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு, கூட்டா இருக்காரு, இந்த மாதிரி இருப்பாரு, இவர மாதிரி இன்னொரு இல்ல. இப்படி 1000 குணங்களை நான் கற்பிச்சு ஒரு ஆள் பாக்குறேன். அவருடைய இன்னொரு குணங்கள் அப்படின்னு 1000 எல்லாம் சகுனத்துவம். அப்புறம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே கண்ணால பார்க்கப்பட்டது எல்லாம் பௌதிகமாக இருக்கு. எல்லாமே எலிமெண்டோட கூடியதா இருக்கு. இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தானாக்க எல்லாமே இந்த 6 குணம் திருஷ்யத்துவம் விகாரத்துவம் ஆகமாபாயித்துவம் சகுனத்துவம் பௌதிகத்துவம் அப்படின்னு இந்த 6 விஷயங்களுடன் கூடியதா இருக்கு. ஆனா இது அதனால இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் அந்நியதாபாவம் இந்த பேரா தெரியுது. எதெல்லாம் பார்க்கிறேன்னா அதெல்லாம் மாறிட்டே இருக்கு, எதெல்லாம் மாறிட்டே இருக்கு அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, எதெல்லாம் வந்துட்டு பண்ணி இதெல்லாம் பூதங்களால செய்யப்பட்டது, எதெல்லாம் பண்ணணும் ஒரு குணத்தோட இருக்கு, அந்த குணங்களும் மாறிட்டே இருக்கு, எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல மாறாமதான் ஒண்ணு இருக்கா அப்படின்னு யோசிச்சு தேடி பார்த்தா நான் அந்த மாத்திரம் மாறவே இல்லை. எதனா சின்ன வயசுல இருந்தேனா, எதனா கல்யாணம் பண்ணிட்டேனா, எந்த நான் இப்ப இருக்கானா, எந்த நான் என்னுடைய மடியில பேரனை வச்சுட்டு இருக்கானா, கொள்ளு பேரனோட விளையாடிட்டு அந்த நான்ல ஒரு கேள்வி கிடையாது. சின்ன வயசுலயே அந்த நான் தான் அவன் யுவாவா இருக்கும் போது அந்த நான் வந்து என்கிட்ட இருக்கிறது மாறாத ஒரு நான். ஆனா இந்த தேகம் என்னுடைய ஆசைகள் என்னுடைய ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் மாறிட்டே வந்தது. அந்த காலத்துல பாலத்தாவது கிரீடா சக்தா அவன் சின்ன பையனா என்னன்னா எப்ப பண்ணாலும் இந்த பொம்மைகளோட விளையாடிட்டு இருக்கான். தருணஸ்தாவது இது யுவாவா இருக்கானா அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் பின்னாடி போயிட்டு இருக்கா. இதுதான் சார் வாழ்க்கைன்னு. தருணஸ்தாவது தருவி சக்தா விருத்தஸ்தாவது சித்தா. இவன் வயசாச்சுன்னா இவரு கவலைப்பட்டுட்டே இருக்காரு. என்ன ஒரு போனது இல்ல பிபியா இருக்கணும்னா எப்படி இது போகும், திடீர்னு டயாலிசிஸ் ஆரம்பிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி விருத்தா இது வேஸ்டான ஒரு சிந்தனையில இவர் பண்ணுவான். ஒரே பிரம்மணி கோபில சக்தா. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பரபிரமத்தை யாரும் அட்டாச்மெண்டே வச்சுக்கிறதுல ஆச்சாரியார் சொல்லிட்டாரு. இப்படி எல்லாம் மனிதர்கள் இதுல எல்லாம் சம்பந்தப்படாம ஒண்ணு இருக்குன்னாங்க. அதுதான் தத்துவமான அந்த ஆத்மா. அது கதாபி நாங்கதான். இது வேற மாதிரி இது ஒரு நாளும் மாறதே கிடையாது. இது நிஜமான ஒரு போதம். இது ஒரு இது வந்து மாறாத ஒரு ஆத்மா என்கிட்ட இருக்கு. அந்த ஆத்மாவை யாருமே இல்லை. பாக்கி உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் மாறிட்டே இருக்கு. என்னுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நான் பிளாட்ல இருக்கேன்,
பிளாக்கை விட்டுட்டு பெரிய பிளாக்கு போனேன். பெரிய பிளாக் போனாலும் அங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் 10 பேர் ஒன்னா கூட வரமாட்டேங்கிறான். யார் வாசல்ல லைட் போடுறதுன்றதுல இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறது. கார் பார்க்கிங்ல இருந்து தனி வீடு இருந்தா ரொம்ப சௌகரியம் அப்படின்னா தனி வீட்டை வாங்கிட்டு போனான். தனி வீட்டை வாங்கிட்டு போனா அந்த சௌகரியமா இருந்தாங்க. டெய்லி ஒரு பிளம்பர் ப்ராப்ளம் நம்மளே அடைய வேண்டியது. நம்ம அங்க இருந்தாலும் வாசலுக்கு போன் பண்ணா வந்துருப்பான். பிளான்லயே எடுத்துக்கலாமே அப்படின்னு உங்க பேச்சை கேட்டுட்டு வந்தேன்னு அவருக்காக தான் கட்டினது. அவ உடனே மாட்டி விட்டா உங்க பேச்சை கேட்டுக்கலாம் அங்கேயே எடுத்துருக்கலாம். இப்படி மாறிக்கொண்டே இருக்கு நம்மளுடைய எண்ணங்கள்லாம். எது ரைட்டு எது தப்புன்னு தெரியும் நிஜ போதும் இல்லை நமக்கு. இதெல்லாம் அந்நியதாவா இருக்கிறதா இந்த உலகம். ஆனா அந்த ஆத்மாவானது நான் கதாதி அந்நியதான். நீங்க எப்பொழுதும் ஒரு விதமாகவும் அது மாறவே மாறாது. இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னா இது கூட சுவாமி பகவான் சொல்றாரு, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த எண்ணங்கள்லாம் இல்லவே இல்லை. அதை நீங்க ஸ்கூல்ல முதல் நாள் விட்டீங்கன்னாக்க ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தை அழுகும். ஏன்னா அதுக்கு நானும் அகம் அபிமானம் இன்னும் ஆரம்பிக்கல. நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமா இது வாங்கி வந்தேன். பொம்மை வாங்கிட்டு வரும்போது இது உனக்கு இது உங்க அண்ணாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத புத்தியே நான் கற்றுச்சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அவன் எடுத்தாங்கன்னா நீ சண்டை போட்டு நீ டைரக்டா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவனுக்கு சக்தியை நான் கற்றுச்சு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கான் அவனுக்கு. உடனே அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்றது, இதெல்லாம் மமக்காரத்து அகங்காரையும் வளர்ந்து எல்லாரும் ஜென்மனா பிறக்கும் போது ஆத்மாவா தான் இருந்துருக்கோம். அதுக்கப்புறமா இது என்ன அந்த குழந்தை போய் எல்லாத்தையும் ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்துருக்குன்னு வச்சுங்க. எல்லாத்தையும் கொடுக்குறதுன்னா யாரும் ட்ரைட் பண்ணிச்சு அங்கதான் இருக்கானே இவன் எப்படி வரானே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. அவனுக்கு தப்பெல்லாம் எல்லாம் கொடுக்காது எல்லாம் ஆசைன்னு சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா அவன் கேட்டானா அவாந்திர புத்தகம் இல்லையா இதெல்லாம் கப்பிச்சு கொடுத்தோம் நம்ம. ஸோ இந்த துகுணங்கள் தான் எப்படி வந்தது அப்படின்னாக்க எல்லாரும் பறக்கும் போது ஆத்மாவாக இருக்கிறோம். இந்த உலகத்தோட இந்த விஷாவான உலகத்தோட சம்பந்தம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னாக்க எல்லா குணங்களும் துகுணங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது எது வந்தாலும் இதுல எல்லாம் மாறாதது எதுனாக்கா நம்ம அந்த சொந்தமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மபாவமானது ஒரு நாளும் கதாபின அந்நியதா அது ஒரு நாளும் மாறதில்லை. எப்படி இரும்பானது நெருப்போடு சேர்ந்தா எரிக்கும் சக்தி இருக்கா அந்த மாதிரி என்னுடைய புத்தியானது இந்த பரமாத்மாவோட பிரதிபலிக்கிறதுனால என்னாச்சு, எனக்கு இந்த மாதா மிகி பிரமேயம் அப்படின்ற 3 அவஸ்தையோட இந்த திருப்படி வடிவத்துல அப்படி திருப்பத்தை இப்படி பரிமாறிக்குது. அதெல்லாம் புத்தியினால தோற்றப்பட்டதுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே. இது எல்லாமே பொய், இதெல்லாம் சித்தப்பிரம கனவு மனோராஜ்யம் இதெல்லாம் மாதிரிதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது எப்படி இருக்கு, அகங்காரத்துல ஆரம்பிச்சு தேகம் வரைக்கும் தேகத்திலேருந்து விஷயங்கள் வரைக்கும் எல்லாம் போய் இந்த புத்தியானது இந்த விஷாவான விஷயங்கள் எல்லாத்தையும் ஈடுபட்டு இது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அமீஷாம் இவத்துக்கு நடுவுல ஒண்ணு இருக்கு. அது என்னதுன்னா ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அது கதாபின நாண்யதா ஒருபோதும் மாறாமல் இருக்கு. சில புத்தகத்துல திருத்தீயம்னு போட்டிருக்கு. திருத்தீயம் தான் ஆச்சாரியாரா எடுத்திருக்காரு, இவரா எடுத்திருக்காரு. சில புத்தகத்துல திவ்யம் கண்டா பிரமாதா பிரமேயம் பிரமிதின்னு இருக்கிறதுக்கு மேல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு எடுத்தானாக்க தெரியாது. அதனால ஒண்ணும் இல்லை. இது ஒரு அழகான வேதாந்திக் மெடிடேஷன் பண்ணாரு. தவிர அதே மாதிரியே முதல்ல அனாத்ம சுரூபத்தை 349 350 சொல்லி இப்போ நெகட்டிவா சொன்னதை இப்ப பாசிட்டிவா ஆத்ம ரூபத்துல சொல்ல போறாங்க. அது 351. இதெல்லாம் எப்படின்னா எல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஸ்லோகங்களா அமைச்சிருக்காரு ஆச்சாரியர். ஏன்னா இதெல்லாம் இந்த தனியா உட்கார்ந்து இருக்கும் போது மெடிடேஷன் பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காரு. அதனாலதான் நித்திகல் பக்க சமாதி பிரகரணத்துல இதெல்லாம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் தினம் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பதான் இந்த ஜீவபாவமானது துர்பலமாக ஆகும், அந்த பிரம்மபாவமானது நமக்கு திருடமா ஆகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஸ்லோகங்கள் இதெல்லாம். நித்யாத்வய அகண்ட விவேக ரூபா புத்யாதிசாட்சி தவசத் விலக்ஷணஹ அஹம்பத பிரத்யய லக்ஷிதார்த்தஹ பிரத்யக்ஷதானந்த கணபராத்மா. நித்யம் அப்படின்னா என்ன, இந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அந்நியதான்னு சொன்னீங்களா, அது எப்படி அந்த ஆத்மா இருக்குன்னா நிச்சயமா கேட்டாலாம் இருக்காது, காலத்தினால அழிவில்லாத இருக்காது. நித்யா அத்வயா இது இரண்டில்லாம இருக்கு. ஏகமேவ அத்விதீயமா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அத்வயமா இருக்கு. அகண்ட இன்டிவிஜுவலா இருக்கு. சில பேதங்களே இல்லாம இருக்கக்கூடியது எதுவோ உங்களுடைய ஆத்மா வேற இல்லை, என்னுடைய ஆத்மா வேற இல்லை, தூங்கும்
தூங்கும்போது எப்படி தூங்கினோம் நம்ம இல்ல, நீங்க எப்படி தூங்கினீங்களோ அதே மாதிரி தான் நான் தூங்கினேன், நான் எப்படி தூங்கினேனோ அதே மாதிரி தான் ராஜா தூங்கினா, ராஜா எப்படி தூங்கினாருன்னா அதே மாதிரி தான் ரிஷாக்காரன் தூங்கினா. அப்படி எல்லாரும் ஒரே அகண்டமான ஒரு டிவிஷனே இல்லாம ஒரு தூக்கம் தூங்கினோம். அதே மாதிரி இருக்கக்கூடிய நிலை தான் அந்த ஆத்மாவுடைய நிலை. அது அகண்டமான ஒரு நிலை. அது என்ன, எப்பொழுதுமே கான்சியஸ்னஸ் தான். நான் எப்போதுமே தெரியாம இல்ல. இருட்டுல என்ன காதுல போய் என்ன போய் எடுத்து விட்டா கூட நான் உயிரோட இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு காட்சி கொடுத்துட்டே இருக்கு, நான் இருக்கிறேன் அப்படின்னு. யாரையும் எதிர்பார்க்காமலே நமக்கு தெரியறது அந்த சைத்தன்யம் ஸ்வரூபமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏக ரூபமாக இருக்கு. அது யூனிஃபார்மா இருக்கு. அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றதே கிடையாது. அந்த ஆத்மா ஏகமேவ அத்விதீயமா இருக்கக்கூடிய அது. அது எப்படி இருக்குன்னா புத்தியாதி சாட்சியா இருக்கு. இதனுடைய புத்தி சென்சார்கள் இதெல்லாம் பண்ற காரியங்கள்லாம் எனக்கு தெரியுது. அப்படின்னா என்ன, இதுல கூட சம்பந்தப்படாம ஒரு சாட்சி இருந்துட்டே இருக்காரு. அந்த நான் அவர் பாக்குறாரு, நான் பாக்குறேன், நான் தூங்கினேன் அப்படின்னு எனக்கு தெரியுது, நான் சொப்பனம் கண்டேன் அப்படின்னு எனக்கு தெரியுது, நான் காத்தால ஜாகிரத்துல சுத்திட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியுது. இந்த 3 நிலைக்கு அப்பாற்பட்ட ஜாகிரத சொப்பன சுத்தி அவஸ்தைக்கு அப்பாற்பட்டதாக ஒருத்தர் என்கிட்ட சாட்சியா இருந்துட்டே இருக்காரு. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா எதிரித்தா பஞ்சகோஷ அஜித்தா அவஸ்தாத்திரய சாட்சி இருந்துட்டார். அவர் எப்படி சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருந்துட்டே இருக்கார். அவர் எப்படி அதசத் விலட்சணம், காரியமாகவும் காரணமாகவும் இல்ல, காரியமாகவும் இல்ல. அவர் என்ன பண்ணிருக்காரு, 2 ஸ்தூலமாகவும் இல்ல, சூக்ஷ்மமாகவும் இல்ல, காரணமாகவும் இல்லாம இதுக்கெல்லாம் வேறுபட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் விலட்சணா. அவர் எப்படி இருக்காருன்னாக்க அப்சர்வரா இருக்காரு. அகம் பிரத பிரத்யேகம் இருக்காரு. அந்த அகம் பதத்துடைய அறிவா இருக்காரு. எந்த அகம், நான் இப்ப பாக்குற அகம் இல்ல, அந்த அகம் பிரதிபலிக்க அகம். அதுக்கும் பின்னாடி சாட்சியா இருக்கக்கூடிய அகம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது லட்சிதார்த்தா. இது இம்ப்ளைடா தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஐங்கிறது பிரதிபலித்த சைத்தன்யத்தோட இருக்கக்கூடிய ஐ இல்ல. அந்த பிரதிபலனத்துக்கு பிரதிபலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிம்பமா இருக்கக்கூடிய அந்த ஐ, அதுதான் அகம் பத பிரத்யேகம். அதுதான் அகம் பதத்துடைய உண்மையான அறிவு. அது என்னன்னா இம்ப்ளைடு மெயில். அது லட்சிதார்த்தா. இந்த சைத்தன்ய ரூபேன அதை நீங்க பார்க்கணும். நம்ம எல்லாரையும் இப்ப பார்த்து நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொன்னா இப்படி பார்த்தா நீங்க வேற நான் வேற அந்த மாதிரி. ஏன்னா புத்தி பிரதிபலித்த சைத்தன்யத்தின் மூலமா பார்த்தா எல்லாம் வேற, ஆனா ஆத்மஸ்வரூபமா பார்த்தா எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த லட்சணமா பார்க்கணும். இல்ல லட்சணமா பார்க்கறதுனாக்க எதை எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கணும். லட்சணம்னாக்க என்னன்னாக்க 3 கங்காயா கோஷகா அப்படின்னு சொன்னேன். எங்க வீடு வாங்கினா காவேரி கரையிலேயே நான் வீடு வாங்கியிருக்கேன், நீங்க அவசியம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். காவேரியிலேயே வீடு வாங்கியிருக்கேன். இந்த காவேரியில எப்படி வீடு வாங்க முடியும், அது பிரவாகம், அது தண்ணி இருக்குமா, அதுல எப்படி வீடு வாங்கினா நீங்க என்ன புரிஞ்சீங்க, அந்த காவேரியை விட்டுட்டு கரைன்னு புரிஞ்சுட்டீங்க. இம்ப்ளைடு மீனிங் எடுத்துட்டீங்க. இம்ப்ளைடு மீனிங் காவேரியில கரை அப்படின்னா என்ன அகம்னு சொல்றேன். அகம்னு நான் சொன்னா இதையும் அகம்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களெல்லாம் பார்க்கறதே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுக்குள்ள இருக்கு அந்த அகத்தை சொல்லும் போது அந்த சைத்தன்யத்தை மாத்திரம் நீங்க எடுத்துக்கணும். இந்த தேகம் இந்த புத்தி எல்லாம் விட்டுடணும் அப்படின்றதுக்கா இம்ப்ளைடா புரிஞ்சுக்கணும். ஆமா அப்ப தெரியல அஞ்ஞானமா இருந்துருக்காங்க. ஆமா அவங்க மனசு வேலை செய்யல, அதனால தெரியல. மனசு இருந்ததுனால தெரியும். ட்ரீம்ல மனசு இருக்கு, என்னுடைய பிரதிநிதிமும் இருக்கு அங்க, அதனால தெரிஞ்சது. ஜாகிரத்துல என்னுடைய மனசு இருக்கு, அதனால தெரியுது. அங்கேயும் அதே நான் தான் இருக்கு தூக்கும் போது. ஆனா மனசு இல்ல, தெரியல. அதனால என்ன தெரியுதுன்னா இந்த நானுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இல்ல, இந்த மனசோட சேர்ந்தாதான் இந்த சம்சாரங்கள்லாம் வருது நமக்கு அப்படின்றதுனால இது 3க்கும் காரணமா எந்த நான் முடிச்சுட்டு இருந்தேன்னா, எந்த நான் சொப்பனம் பார்த்தேன்னா, எந்த நான் தூங்கினேன்னா அந்த நான் தான் நானுங்கிறதுதான் இம்ப்ளைடா அவன் பற்றிய அறிவு. நீங்க முந்தின நாள் நீங்க வச்ச பேஜ் அங்கேயே இருக்கு, அதை வச்சு நீங்க அனுமானம் பண்ணிட்டீங்க. நான் இருக்கேன்னு அனுமானம் பண்ணிட்டீங்க. என்ன கேட்டீங்க, நான் அப்படிதான் தூங்கினேன்னு உங்களுக்கு சொன்னேன். அதனால உங்களுக்கு அனுமானத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எல்லாரும் தூங்கினேன்னு. ஆனா என்ன பண்றாங்க எல்லாரும், அதனாலதான் அபிதா பிதா பவந்தி, அமாதா மாதா அமாதா பவந்தி, வேதாகா அவேதாகா பவந்தின்றது உபநிஷத். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ எல்லாம் கதால மெடிடேஷன்ல இருந்தா மெடிடேஷன் இந்த
சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. இது இல்லப்பா, இது இல்லப்பா, இது இல்லப்பா, இந்த மூணுத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு ஒண்ணு இப்ப நம்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். அது உண்மையா, எது உண்மை, சாஸ்திரத்தை நம்புறதா வெளியில நம்புறதா அப்படின்னா வெளியில நம்ப முடியாதுன்றதுக்காக 1000 காரணங்களை கொடுத்து, ஏன்னா சிரவணத்தை அது மனசுக்கு வாக்குக்கு எட்டாத ஒரு பொருள். அது அந்த பிரம்மத்தை நான் இந்த பிரம்ம இப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலா என்ன சொல்லிட்டு வரேன்னா, உங்களுக்கு எதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல அப்படின்னு நேர்த்தின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சிரவணமும் மனநமும் இவ்வளவுதான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த நிதி தியாகத்துல அவாவா கண்டுபிடிக்க வேண்டிய நிதிகள் சமாதிக்கு போய் கண்டுபிடிக்கிறது அவா கையில வந்துருச்சு. ஏன்னா உங்களுடைய வியாதிக்கு நீங்க தான் மருந்து சாப்பிடணும். வியாதி சொல்ற வரைக்கும் தான் டாக்டர் முடிய வேலை. அது வரைக்கும் அந்த சாஸ்திரம் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிற ஒரே வழி. இல்ல மெடிடேஷன் இல்ல, சிரவண மனசு தான் வழி. சிரவணத்தினால குரு உபதேசத்தினால சாஸ்திரத்தை கேட்கலாம். அதுல இருக்கக்கூடிய லாஜிக் எல்லாம் புரிஞ்சுக்கலாம். சிரவணமும் மனநமும் ஆயிடுச்சு. இப்போ சிரவணனும் மனதும் வலிச்சு எல்லாரும் சகாயம் பண்ணிட்டாங்க. புத்தக சகாயம் பண்ணிட்டு, குரு சகாயம் பண்ணிட்டாரு, நம்ம சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ அதை அறியறதுன்றது எங்கிட்ட வந்துட்டு, இது வரும்போது இந்த நிதித்தியாசனத்தினால அது எங்கிட்ட மாட்டிட்டு அந்த நிதித்தியாசனம் அந்த மெடிடேஷன் மூலமாக தான் இதை அறிய வேண்டியது திடீர்னு அவங்ககிட்ட. அந்த மெடிடேஷன் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு ஆச்சாரியா. இப்படி எல்லாம் நீங்க தனியா இருக்கும்போது யோசிக்கணும் அப்படின்றத சொல்லிக்கு விடுறதுக்காக தான் இந்த பிரகரண கிரந்தங்களை அவர் எழுதியிருக்காரு. இந்த நிதித்தியாசனத்துக்கு எழுதுவாங்க. அப்படியே அவரே சொல்றாரு. இப்படியாக இத்தம் விமர்சித்து அறிவு இருப்பவர்கள், விமர்சித்தனா படித்தவர்கள், அறிவுதான் அறிவாளிகளா இருக்கிறவர்கள், சதசத் விபஜ்ய சத்தியது அசத்தியது அப்படின்றத நன்னா பிரிச்சு பார்க்கணும். விபஜ்ய சத்தியம் எது பொய்யது அப்படின்றத நன்னா பிரிச்சு பார்த்து விபஜ்ய நிச்சயத்துவம் நிஜபோத திருஷ்டியா தத்துவத்தை நன்னா நிச்சயம் பண்ணுங்க. எது உண்மை, சாஸ்திரம் சொல்றது உண்மையா, வெளியில இருக்கிறது உண்மையா அப்படின்றத நல்லா நிச்சயம் பண்ணி அந்த தத்துவத்தை நிச்சய நிஜபோத திருஷ்டியா உண்மையான ஒரு அறிவுனால நீங்க இந்த உலகத்தை பாட ஆரம்பிக்கணும். நிஜபோத திருஷ்டியா நம்ம கண்டபோதம் அப்படி ஆத்மானம் இந்த ஆத்மாவை அகண்ட ஆத்மாவை அறிந்து போதம் ஞாத்வா இந்த சொல்லியில சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு அப்படி இதிலிருந்து யார் விடுதலை அடைகிறானோ அவன்தான் ஸ்வயமே இந்த நிதித்தியாசத்தின் மூலமாக அவனுக்கு என்ன தெளிந்த மனசோட வேண்டாம். இப்படி ஆராய்ச்சி பண்றவன் எப்படி பண்றான், சதசத் விபஜ்ய பொய்யையும் மெய்யையும் நல்லா பிரிச்சு பிரிச்சு அறிஞ்சு நிஜபோத திருஷ்டியா அவங்களுடைய ஞானக்கண்ணை திறந்து விட்டாச்சு. அந்த ஞானக்கண்ணா இருக்கக்கூடிய அந்த வேதாந்தத்தின் மூலமாக இந்த உலகத்தை பார்த்து தத்துவம் ஆத்மானம் அகண்ட அளவு கடந்த அறிவுமயமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை நல்ல ஞாத்வா தெரிந்து கொண்டு இந்த அனாத்மாவிலிருந்து இதுவரைக்கும் சொன்ன இந்த அனாத்மாவிலிருந்து விமுக்தா விடுபட்டு சுயமேவ சாமியதி ஆனா தனக்கு தானேவா இருந்து கூட அந்த அஜியே நடித்துக் கொண்டிருக்கிறவன் சாமியதி. அவன் ஒரு பிரயத்தனமும் இல்லாம ஒரு சாமியமான ஒரு நிலையை சமபாவத்தை அடைகிறான், சாந்தி மனசாந்தி அடைகிறான். அவன் தான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு மனசாந்தியை அடைகிறான். இத்தம் விபத்தி சதசத் விபஜ்ய அப்படின்னா நிஜபோத திருஷ்டியா ஞாத்வா ஆத்மாத்மானமகண்ட போதம் தேவ்யோ விமுக்தா ஸ்வயமேவ சாம்யதி நிஜபோத திருஷ்டியா அப்படின்னு சொன்னதுல ஒரு தாற்பயம் இருக்கு. நல்லா கண்டுபிடிக்கணும், நிஜ போதம் பண்ணணும். நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிடுவோம், லெட்டர் கிட்ட எல்லாம் கரெக்டா எழுதிட்டு நீங்க தப்பான எண்ணத்துல அதை போட்டு அடிச்சீங்கன்னு வச்சுக்கீங்க போய் சேர்த்தாது இல்லையா. அதனால நம்ம சிரவணமும் மனநமும் நல்லா பண்ணிவிட்டோம். ஆனா அந்த சிரவணத்தையும் மனநத்தையும் வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் அசிமிலேஷன் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா எனக்கு தான் அப்ளை பண்ணிக்கணும். அப்படி எனக்கு அந்த ஞானத்தின் மூலமா அப்ளை பண்ணும் பொழுதுதான் எனக்கு அந்த அசிமிலேஷன் நான் ஆத்மாவா ஆகுவேன். அப்படி இருக்கிற வரைக்கும் அது ஏதோ என்னுடைய மனசுல இருக்கு, என்னுடைய அறிவா இருக்கிறது. வேதாந்தம்ன்றது எனக்கு தெரிய பிசிக்ஸ் நாலேஜ் மாதிரியே கெமிஸ்ட்ரி நாலேஜ் மாதிரியே இருக்குமா தவிர அந்த வேதாந்தமா நான் ஆக மாட்டேன் அதுல சொன்னதெல்லாம். சோ இந்த அகம்னு சொல்லும் போதெல்லாம் அகம்னாக்க ஏதோ ஒண்ணு இருக்கு நான் எங்கேயோ நினைக்காம நான் தான் என்னை பத்தி பேசுறதுன்னு யாரும் நினைச்சிட்டு அந்த அறிவுக்குனாலதான் திறக்கணும்னா அப்போதுதான் நிஜமான ஒரு போதமானது ஏற்படுது. அது வரைக்கும் இந்த போதம் பரோட்சமா இருக்கு, அவ்வளவுதான். இன்னும் பிரத்யேக அபரோட்சமா எனக்குள்ள நான் மாறல. அது எப்போ மாறுறானோ அப்போதான் தேசியா விமுக்தா அவன் அந்த அனாத்மா
அனாத்மாவிலும் தடைபடும். அது இல்லைன்னா கூட திருப்பி திருப்பி அந்த அனாத்மாவோட சேர்ந்த உடனே அவன் என்ன பண்ணா தன்னை மறந்து விடுவான். இந்த டீச்சிங் எல்லாம் மறந்து போயிடும். அந்த பிரமாதத்தினால என்ன ஆகும்னாக்க பிரமாதம் ஏதோ இவ்வளவுனா அதை பத்தி தான் சொன்னாரு. இந்த சங்கல்பம் பிரமாதம் இதோட என்ன சேர்ந்துட்டானா தன்னை தானே மறந்துடலாம். அதுக்கப்புறம் உலகத்தை ஈடுபட்டுறான். இதுல இருந்து என்ன பண்றது அப்படின்றதுக்காக தான் நமக்கு சாதாரண இருந்து இதெல்லாம் அந்தக்கரண சுத்தியா இருந்தாதான் இந்த ஞானம் வரணும். அந்தக்கரணம் சுத்தியா ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நிறைய பூஜை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்ன போன தர்மங்கள் எல்லாம் பண்ணணும். ஏன்னா என்னுடைய மனசுக்கு நானே இந்த கட்டுப்பாடெல்லாம் வச்சாம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு வேதாந்தத்துல சொல்றாம நான் இருக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாளைக்கு வர விடாம போயிடும் எனக்கு அப்படின்றதுனால என்ன பண்ண தர்மத்துக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கோ அதே மாதிரியே ஃபாலோ பண்றோம். காத்தால எழுந்த உடனே காத்தால எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணணும், காத்தால எழுந்த உடனே பூஜை பண்ணணும், காத்தால எழுந்த உடனே ஜபம் பண்ணணும். இப்படியே என்னுடைய மைண்டை நான் ட்ரைன் பண்ணிட்டே வந்தாங்கன்னா என்ன காத்தால ஒரு 4 மணி நேரத்துக்கு பாருங்க ஒரு பாவமும் பண்ண கூடாத மாதிரி பண்ணிட்டாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். இப்படி பண்ணிட்டே இருக்கிற மனசுல என்ன ஆகுதுன்னா நல்ல ட்ரெயின் மைண்ட். அப்ப போய் நான் மெடிடேஷன்ல உட்கார்ந்தாங்க பிராணாயாமம் பிரத்யாகாரம் தான் 10 தடவை பிராணாயாமம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய காயத்ரி ஜபத்துக்கு பலன் ஜாஸ்தி இருக்குன்னு தான் நம்ம பிரத்யட்சமா பார்க்கலாம். நம்ம கிரிகிரின்னு ஒரு ஜபத்தை பண்றதுக்கும் நல்லா பிராணாயாமம் ஒரு 10 தடவை பண்ணிட்டு பண்ணாங்க நம்ம ஒரு 108 சரியா பண்ணலன்னா கூட ஒரு 50வது சரியா பண்ணுவோம். இல்ல சில பேர் 32வது சரியா பண்ணுவோம். இல்ல ஒரு 30வது கரெக்டா மனசு நிக்கிற மாதிரி பண்ணுவோம். இப்படி போய் ட்ரைனிங் கொடுத்துட்டே தான் வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த பூஜா குணத்தால இப்படி எல்லாம் நம்மளுடைய ட்ரைனிங் தர்மங்கள் ஒருத்தருக்கு அட்ஜஸ்ட் பண்றது. ஏன்னா எல்லாரையும் ஆத்மாவா பார்க்கணும். அது என்னுடைய எய்ம் என்ன எல்லாரும் சர்வத்தையும் ஆத்மாவா பார்க்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் இதை எடுத்துட்டு எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணேன் துளசிக்கு பூஜை பண்ணேன். அது ஆத்மாவா பாரு. இதை ஒரு பிளாட்டா பார்க்காத அதுவும் ஒரு அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு துளசியா பார்த்தேன். நானு துளசி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு குரு இருக்கிறப்ப எல்லா தேவையே நல்லா போகும். அப்புறம் முதல்ல பார்க்க ஆரம்பிங்க. திடீர்னு எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சுன்னா வாசல இருக்கிற விசாரம் வந்து நீ பிரம்மம் பார்க்கணும்னா வராது. அதுக்காக என்ன பண்ண என்னுடைய மைண்ட் எத்தனையோ ஒரு செக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிற வாசனைகள்லாம் வச்சுட்டு இருக்கேன். இதுல வந்து ஒரு நிமிஷத்துல நீங்க சொன்னா கேட்காது. அதனால என்ன பண்றேன் இந்த ட்ரை பண்றேன். ஒரு குருவை என்ன பண்ண தேவமா பார்க்கணும் அது என்னால முடியாது. அது இருக்கிற வைப்பை பாரு எல்லாத்தையும் அம்மா பாரு எல்லாம் நாம கொடுக்குறான் அம்மால தெய்வமா பாருன்னா அதெல்லாம் பார்த்து அப்படியே ட்ரெயின் பண்ணி எல்லாரையும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தோடனே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனோடனே அதித்திய தெய்வமா பாரு அப்படின்னு. எந்த அதித்தியா இருந்தாலும் தெய்வமா பாக்குற ஒரு பாடம் வரும். நீங்க இப்ப என்ன பண்ணா வேதத்தோட பாக்குறீங்க. நம்ம வாழ்க்கை வாஜியார்னு வந்துட்டாருனாக்க அவர் எப்பேற்பட்டதா இருந்தான்னு சொல்லி நம்மளுக்கு பண்ணி வைக்கிறான்னு அவரை நீங்க மதிக்க போகணும்னு என்னாச்சு அவர் எப்படி அவர் கேரக்டர் என்னவா இருந்தாலும் இப்படி ஆங்கில பார்க்க ஆரம்பிக்கும். இப்படி ட்ரைனிங் கொடுத்தாதான் இந்த ஆத்மபாவம் எல்லாத்துக்குமே வருங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள்லாம் இந்த தர்மசாஸ்திரத்துல போட்டு வச்சிருக்காங்க. அதைபடி பார்க்கும் பொழுது என்னாக்க மனத்தெளிவானது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏற்படுது. இப்படி இந்த மனத்தெளிவு யாருக்கு வருதோ அவனாலதான் இந்த மெடிடேஷனை பண்ண முடியாது. சர்வம் எதையமான்னு நான் என்ன நினைச்சுன்னா தத்துவமத்தி சொல்றது இது அகம்பிரமா அப்படின்றது அப்பதான் என்னுடைய மனசு கொஞ்சமாவது சிந்தனை பண்ணுவேன். அப்படி சிந்தனை பண்ணும்போது இப்படி பார்க்கணும் சத்து அகத்து இதெல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து எதற்கும் ஆமாவா கரெக்ட் வேதாந்த சொல்றதுதான் கடைசியே நிக்க போறது. பாக்கி எல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வேஸ்டா போட்டேன் அப்படின்னு நினைச்சு அவர் எல்லா இந்திரியங்களையும் நிறுத்தி அமிர்த கட்சி அமிர்தத்துவத்தை அடையணும்ன்ற ஒரு ஆசையா கொஞ்சமா தான் வந்தது. அதுக்கப்புறம் வந்த உடனே நிஜவோட திருஷ்டியா இதையும் ஒரு பரோட்சமா இருக்கு. இதையும் ஒரு உண்மையான ஒரு அறிவாய்க்க மாற்றி ஞாத்வாத்மம் ஆத்மா இப்படித்தான் நான் இருக்கிறேன்னு என்னுடைய ஆத்மாவை அகண்ட போதம் இப்படி அளவு கடந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா ஏதோ சின்னதில்லை இது எங்க இருக்கிற ஆத்மாதான் நானு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அனாத்ம விஷயத்தியா அனாத்ம விஷயங்களிலிருந்து நிமுக்தா இந்த சம்சாரத்திலிருந்து அவன் விடுபட்டு ஸ்வயமேவ தானே தனக்கு தானே இவன் என்ன பண்றான் சாந்தி இவன் சந்தோஷமான ஒரு நிலையை சாந்தியான ஒரு நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு இந்த இது எப்படி பண்றது இந்த நிலையானது எப்படி இருக்கும் அந்த சமாதி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அப்சார்ப்ஷன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் ஒடுங்குறது. எதுல ஒடுங்கணும் அப்படின்னாக்க பிரம்மத்துல ஒடுங்கணும். இப்போ நான் சொல்லும் போது அது ஒடுங்க மாட்டேங்கிறது. அது அந்த பிரம்மத்துல போய் ஒடுக்கணும். அதுக்கு பேர் சமாதி நிலை அப்படின்னு பேரு. அந்த சமாதியினுடைய நிலையை இப்ப சொல்ல போற நிர்விகல்ப சமாதியா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அஜ்ஞான ஹிருதய கிரந்தே நிர்தேசவிலயஸ்ததா சமாதினா அவிகல்பேன அத்வைத ஆத்மதரிசனம். இது விஷம விருத்தத்துல இருக்கு. அதனால இது ஸ்லோகமா படிக்க முடியாத மாதிரி எழுதிருக்காரு.
அஞ்ஞான ஹிருதய கிரந்தே, அஞ்ஞானத்தினால இந்த ஹிருதயத்துல ஒரு முடிச்சு ஏற்பட்டிருக்கு. அஞ்ஞானத்தினால இந்த உண்மை தெரியல, நான் தான் ஆத்மா நீங்களும் ஆத்மான்னு தெரியாததுனால நான் என்ன உங்களை பார்த்தேன், உண்மை நீங்க வேற நான் பார்க்க ஆரம்பிச்சேன். என்னுடைய வீட்டுல இருக்கும்போது என்னுடைய ஒய்ஃபை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன், என் பையனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன், ரிலேட்டிவ் பையனை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சேன், பக்கத்து வீட்டு பையனை வேற மாதிரி பார்த்தேன். இப்படி பேதங்கள் எல்லாம் வந்ததுன்னா எனக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய அகங்காரம் என்னுடைய மமகாரத்துக்கு ஏற்ற மாதிரி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்பதான் சொன்ன இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட அகங்கார மமகாரம் இல்லாம இருந்ததுக்கு நம்ம கற்று கொடுக்கலாம். இப்படி நம்ம அநேக ஜென்மாவில இந்த கெட்ட வாசனை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த உலகத்தை இது மாதிரி பார்க்க ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சு, எனக்கு ஒரு பிடிப்பு ஆயிடுச்சு. எவ்வளவு பேர் செத்தாங்கனாக்க அதுக்காக மனசு வரமாட்டேங்குது. ஆனா எங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் செத்து போயிட்டாங்கனாக்க என் மனசுல தைக்காது. எப்படி எது வரலாம், எல்லாரும் ஒரே தானே, ஒரே பாடி ஒரே ஆத்மா தான் அப்படின்னா என்ன, என்னுடைய அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் ஏற்ற மாதிரி பாருங்க. இது என்ன ஆச்சு, அவன் எங்கேயோ செத்து போயிருக்கான். ஏதோ என் பையனா இருக்கு, என்னுடைய கத்தில ஆக்கிட்டோம், அங்க போய் செத்தாருனாக்க இங்கேயே நான் பண்ணோம்னா அந்த முடிச்சு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கு. அந்த பாசன்ற முடிச்சு இருக்கு. இந்த பாசன்ற முடிச்சுக்கு காரணம் என்ன, நானும் ஆத்மா ஒரு ஆத்மா எல்லாமே ஆத்மா, அந்த பொண்ணு ட்ரெயினும் ஆத்மா தான், அதை ஓட்டணும் ஆத்மான்ற பாவம் எல்லாம் வரமாட்டேங்கிறது. எல்லாத்தையும் மனித இந்த அகங்கார மமகாரத்தோடு சேர்த்து இதுதான் ஹிருதய கிரந்தி அப்படின்னு இந்த போட்டு இந்த முடிச்சு நம்மளே போட்டுட்டோம். ஒரு நாள் அங்க வீட்டு அடுத்து பார்த்தா இவனுக்கு ஒரு முடிப்பு போட்டு விட்டுட்டாங்க எல்லாரும். அதெல்லாம் கிடையாது, கடைசி வரைக்கும் கண்களை நாம பார்த்துக்கணும். அந்த மாப்பாவை எங்கேயோ வளர்ந்தாங்க கூட இவனோட நீ கல்யாணம் சொல்லலாம், நல்லா ஆனாலும் கணவன் புல் ஆனாலும் உன இதெல்லாம் சொசைட்டில போறதுக்காக ஏதோ சொல்லிவிட்டாங்க. இந்த முடிச்சு என்ன ஆச்சு, ரொம்ப அஞ்ஞானத்தினால நல்லா முடிச்சு பண்ணா போச்சுன்னா இவன் கவலைப்பட ஆரம்பிச்சான். ஐயோ அப்படி இல்லைன்னா நம்மளால இல்லைன்னா அவங்களுக்கு கவலை வந்துச்சு. இந்த முடிச்சு இதெல்லாம் இதுதான் தான் அஞ்ஞானத்தினால வரக்கூடிய முடிச்சு. யாரு யோசிச்சு பார்த்தா ஆத்மஸ்வரூபமா யோசிச்சு பார்த்தா நம்ம அதுக்காக பார்த்தா அதோ கௌபீனவந்தா அது பாக்கியவந்தா. இதெல்லாம் யாரு வச்சுட்டு இந்த குடும்பங்களும் அவன மாதிரி ஒரு அசது இருக்கான அவன் கௌபீனத்தை கட்டிட்டு போனவன் தான் அவன் பாக்கியசாலி அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. இப்படி ஹிருதய கிரந்தி அவன் போடாம இருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு ஹிருதய கிரந்தி இல்லாத சரியாச்சு எப்போதும் சந்தோஷமா இருக்கான். இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஹிருதய கிரந்தி எல்லாம் 1000 முடிச்ச போட்டு வச்சுட்டு இந்த முடிஞ்சிட்டே நானும் மாட்டிட்டு இதுல இருந்து வெளியில வராம இந்த ஜென்மா போச்சு அடுத்த ஜென்மா போச்சு ஏதோ ஒரு ஜென்மதி ஏதோ சடமே ஜென்மனி கடைசி ஜென்மால இந்த வேதாந்தத்துல இப்படி ஒரு எண்ணம் அட்லீஸ்ட் இருக்கக்கூடாது. அது கூட ஒத்துக்கல. இந்த நிஜபோத சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு பரமாத்மா சுவாமி. இது என்ன ஆச்சுன்னாக்க இந்த கிரகஸ்தனிக்கு இவ்வளவு வேதாந்தம் கேட்டு கூட என்ன எது வரணும்னாக்க இந்த ஃபேமிலிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதெல்லாம் மித்தியா நான் தான் சத்தியான்னு வரணுமா. இது என்ன ஆச்சா கேட்டு 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 தப்பா பண்ணிட்டான். அவன் வெளியில போகும்போது ஃபேமிலி தான் சத்தியம், அப்பதான் ஒண்ணுமே நம்ம இருக்கிறதே இருக்காரோ இருக்குதாங்க. எப்படி நம்மள சொசைட்டில மாத்தி விட்டுருக்காம நீங்க இருக்கிறது இருக்காங்க உங்க குடும்பத்துக்கு உடைக்கிறதுக்கு தான் எல்லாரும் பண்ணி பண்ணி இதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு போயிட்டாங்க. தவிர இந்த உண்மை யாருக்குமே தெரியும் நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு எது வித்யா ஞானம் நல்லா திடமா ஆயிடுச்சு. ஆனா அழகா கேட்டுட்டு நல்ல அட்ரஸ் லெட்டர் எல்லாம் கரெக்டா எழுதி தப்பான கவலை போட்டாங்க. எல்லாம் கேட்டது கரெக்டுதான். இது என்ன பண்ணிட்டாங்கன்னா விழாவான ஃபேமிலியை சத்தியா அந்த ஐயா அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தார். இப்படி வரக்கூடியதுதான் இந்த ஹிருதய கிரந்தி. இதுதான் சம்சாரம். இதுல இருந்து விடுபடாதவங்க என்ன ஒரே ஒருத்தர் தான் இந்த உண்மையை சொல்லும். பாக்கி எல்லாம் உங்களுக்கு பொய்ய சொல்லி உங்களை வளர்த்தவங்க தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சின்ன வயசுல தர்மன் எல்லாம் சொல்லி ஒரே ஒருத்தர் தான் எனக்கு உண்மையை சொல்றது. இந்த வேதாந்தமும் குருவும் முதலம் தான் சொல்றாரு நீ இந்த மாதிரி ஆளுப்பா இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அவளை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இது என்ன திரும்பியும் புனரதி ஜனனம் புனரதி மரணம் இதுல போய் கட்டில போய் மாட்டிடுவோம். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க இது ஆத்ம அஜானம் தான். எல்லாத்துக்கும் காரணம் என்ன, ஆத்ம அஜானம். இந்த ஆத்ம அஜானத்தினால என்ன வந்தது, ஹிருதய கிரந்தே இந்த அஜானத்தினால சித்து அஜித்து இது ரெண்டுத்தையும் ஜடத்தையும் ஒன்னா போட்டோம். என்னை விட வேறாக இருக்கிறதெல்லாம் ஜடம் நாமக்கல் தான் சத்தியம்னு தெரியுங்க. என்னை விட சித் அஜித் வேடம்னா என்ன, ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம். அந்த தவிர எதிரிக்கம் சர்வம், அந்த சர்வத்துல எல்லாம் அடங்குறது, பையன் எல்லாரும் அங்க அடங்குறது, வேலை ஆபத்து எல்லாம் அடங்குறது. நான் என்ன பண்ண அது தெரியாத புரிஞ்சுக்கிறாரு சொல்லும் போது ஏதோ அப்படி கேட்டுட்டோம். ஆத்மா சத்தியம் எதிரிக்கம்
என்ன தவிர பாக்கி எல்லாம் போய் எதிரிக்கம் சர்வ மணிக்கியம் அப்படின்னு இந்த கிட்ட போய் அஜித்த போய் நான் என்னோட நானே இந்த ஆத்மாவை முத்திர நாமாத்தி வேற 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 கம்ப்ளீட் பண்ணி விட்டுறது போல நீங்க தானே சார் உங்களுடைய அண்ணன் தான் சார் இது நீங்க அன்னபிராசனை பண்றீங்க இந்த மந்திரத்தை தான் சொல்லணும் ஆத்மாவை முத்திர நாமாத்தி ஆத்மாவும் முத்திரன் நானே தானே சார் அவன் அப்படின்லாம் சொல்றது எதுக்காக சொல்லிட்டு முதல்ல உனக்கு அந்த பொம்மை காமிக்கிறதுக்காக சொல்லி வச்சு அதையே நடத்தி வரைக்கும் அவன் வச்சுட்டான் ஞானத்துக்கு வராம இப்படி அஞ்ஞானத்தினால சிந்தையும் ஜலத்தையும் ஒன்னா போட்டுதான் ஒரு முடிச்சு இது மேல என்ன பண்ணுங்க விசேஷ விலையா பூர்ணமா இது கேட்டா அவ்வளவுதான் இது ஜென்மாவே போச்சு இவனுக்கு எதுக்காக பிறந்து இவனுக்கு பிரிவிலையும் கொடுத்தாரோ பகவான் அந்த பிரிவில மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் தனக்கு சார்ந்த விஷயங்களுக்கும் அதை யூஸ் பண்ணி முழுக்க இவன் எடுத்து பண்ணான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அஞ்ஞான ஹிருதய கிரந்தே அதை எப்படி போகிறது அப்படின்னா அந்த சொல்லுங்க அதுதான் விஷயம் சமாதினா எப்படிப்பட்ட சமாதினா அதிகல்பேன சமாதினா இந்த டிவிஷனே இல்லாத ஒரு சமாதி நிலையில எப்படி இருக்குன்னா ஆத்மபாவத்திலேயே ஆத்மாவை தவிர பிரம்மபாவத்தை திருடீகரணம் பண்ணி ஜீவபாகத்தை போக்குறதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சிட்டு நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டு அப்படி இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேரு தான் நிர்விகல்பக சமாதி. அந்த நிர்விகல்பக சமாதியில அவனுக்கு என்ன தோணும்னா பிரம்மத்தை தவிர எதுவுமே தோணக்கூடாது, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம் சர்வம் அனித்தியன்ற ஒரு நிச்சயமான பாவத்தோட அந்த சமாதியின் மூலமாக நிர்விகல்பக சமாதியின் மூலமா இப்படி நினைச்சு சிரவணம் பண்ணது மனனம் பண்ணதெல்லாம் ஏதோ என் மனசுல இருக்க தவிர அது எனக்கு உள்ள எடுத்துட்டு வந்து நான் அதுவாக மாறக்கூடிய நிலைமைக்கு பேருதான் நிர்விகல்பக சமாதி நிலை. அந்த நிர்விகல்பக சமாதினா ஏதா அத்வைத ஆத்ம தரிசனம். அப்போதுதான் இந்த ஆத்ம தரிசனம் அத்வயமாக இருக்கும். அது வரைக்கும் இந்த ஆத்ம தரிசனம் வேதத்தோடய காணப்படுகிறது. நானுன்றதோட என்னுடைய மனத்தோடைய சேர்த்து நானே அதுவும் இல்லாத இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அத்வைத ஆத்ம தரிசனமானது. அதிகல்பேன சமாதினா நிர்விகல்பக சமாதியினால அத்வைத ஆத்ம தரிசனம் ஒரு பேலங்களும் இல்லாததான ஒரு ஆத்மா நானு எங்கு கிடைத்த ஆத்மா, இவரும் ஆத்மா அவரும் ஆத்மா, நான் பார்க்கிற பொருள்கள்லாம் ஆத்மா, ஆத்மா எதிரிட்டேன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, இந்த பொய்யான விஷயங்கள் எல்லாம் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால வாங்கிட்டு அதெல்லாம் தோன்றதை விட உண்மையா சத்தியமா இருக்கிறது நான் தான். ஜாகிரதோ சொப்பனமோ விழுப்பீதியோ எல்லா நிலைகளிலும் இருக்குது நான் தான். நான் இல்லைன்னாக்க இந்த உலகமே இல்லை, நான் இல்லைன்னாக்க இந்த ஜாகிரதை இல்லை, நான் இல்லைன்னாக்க சொப்பனமே இல்லை, நான் இல்லைன்னா விழுப்பியே இல்லை, நான் தான் இந்த எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு யாரு இந்த பேதம் நீங்கி அத்வைத ஆத்ம தரிசனம் எதா எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் என்ன இந்த அஞ்ஞானத்தினால போட்ட இந்த சித்து ஜடம் அப்படின்ற இந்த ஹிருதய குறிச்சானது முடிவாகும். அதுக்கு அப்பதான் முடிவு வரும். அந்த ஆத்ம தரிசனம் வர வரைக்கும் உங்களால கடலோங்கி ஸ்நானம் பண்ணவே முடியாது. நம்ம வெளியில சந்தோஷத்தை கொடுக்க இந்த சந்தோஷத்தை கொடுக்க எல்லா பொருளையும் வாங்கி 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 எதுலையுமே சந்தோஷத்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த இதுதான் உண்மையான என்னுடைய சொரூபம் ஆனந்த சொரூபம். அதை தெரிஞ்சாதான் உங்களுக்கு அழிவில்லாத துக்க கலப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்க தவிர என்னுடைய சொரூபம் அதை விட்டுட்டாருனாக்க இதெல்லாம் தேடினாக்க இது கிடைக்கவே கிடைக்காது. அதனால ஆத்ம காமனை வேணும்னா என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆசையெல்லாம் சேனலைஸ் பண்ணி விடுங்க, உங்க ஆத்மா மேல வைங்க. அப்பதான் ஆத்ம காமனா இருந்தீங்கன்னாதான் ஆத்ம காமனா மாற முடியும். ஆத்ம காமனாவும் அதுலயும் ஒரு காமனை இருக்கன்னா அகாமனா மாறணும். அகாமன்னா என்ன நிஷ்காமமா மாறணும்னு புரியுதா நமக்கு சொல்லி கொடுக்கறது. இப்படி இருக்கக்கூடியது இதை என்ன மனசுல வச்சிருக்கோம்னா முண்டபோகனுடைய ஸ்துதியை வந்து ஞாபகம் வந்தது. இந்த ஹிருதய கிரந்தினால அதான் சொல்லணும். வித்யதே ஹிருதய கிரந்தி வித்யதே சர்வ சம்சயா ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இந்த உலகத்துல இருக்கக்கூடியதெல்லாம் பர அவரமா உயர்ந்தது, பரமனாக உயர்ந்தது, அவரம்னா தாழ்ந்தது. உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய வேதங்கள் எல்லாத்தையும் இதுதான் பார்க்கணும். எல்லாத்திலையும் உயர்ந்தது தாழ்ந்தது, கருப்பு வெள்ளை, வெற்றி தோல்வி, நல்லது கெட்டது, இப்படி அநேக ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த லௌகிகமான எஜுகேஷன் அதிகமா படிக்க என்ன இவங்கிட்ட இந்த நெகட்டிவ் ஐடியாஸ் நிறைய வந்துருக்கு. எல்லாத்துலயும் இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இதையே பார்க்க ஆரம்பிச்சான். இப்ப இந்த மாதிரி பாக்குறதுனா உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எல்லாம் பாக்குறதுனால என்ன ஆச்சுன்னாக்க ஃபுல்லா குழப்பங்கள் வந்துட்டு எல்லாரும் யாரை எப்படி பாக்குறோமோ அப்படி நான் பாக்கல. எனக்கு ஏற்ற மாதிரி அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் ஏற்ற மாதிரி மாத்திட்டே இருந்தோம். இதெல்லாம் எப்ப போகும் அப்படின்னா எப்பன்னா
தஸ்மின் திருஷ்டே அந்த ஆத்ம ஞானம் ஒண்ணுதான் இருக்கு. அதை பார்த்தாதான் இந்த பராவரமான இந்த உயர்ந்தது தாழ்ந்தது எல்லாம் இதெல்லாம் எப்ப போகும்னா அந்த ஆத்ம தரிசனத்தினாலதான் போகும். அந்த ஆத்ம தரிசனம் வந்துருந்தாக்க எப்படி போகும் அப்படின்னு கேட்டா இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் தான் இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு எல்லாம் காரணம் என்ன, உங்களுக்கு தெளிவா நீங்க எதுக்காக பிறந்தீங்க, எதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க, எதை தெரியாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் தெரியாம போச்சு. இதெல்லாம் இந்த உபநிஷத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. சொல்லிக் கொடுத்ததுனால இந்த குழப்பங்கள்லாம் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிச்சது. அது என்னாச்சு, இந்த குழப்பங்கள்லாம் வேணும்னா சர்வ சம்சயம், அநேக டவுட் எல்லாம் இருக்கு நமக்கு. இது படிச்சானாக்க இது வருமா, எனக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு இவருக்கு அதே மாதிரியே இருக்கு. வாத்தியார்கள்லாம் இருக்காங்க பாருங்க, நீங்க தேவி மகாத்மியம் படிக்கணும்னாக்க அது படிச்சாதான் நிறைய பேர் நம்ம கூப்பிடுவாங்க, அதனால கூட்டு சம்பாதிக்க முடியுமான்றதுதான் ஒரே இது. நமக்கு இதனால இல்ல, நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க அது பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. அந்த உதவியான அந்த வேலை எதுக்கு வந்திருக்குன்னா நிஷ்காமையா அதை பண்ணி அந்த வேதாந்தத்துக்கு வரணும்னு இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டானா அந்த வேதத்தை வச்சுட்டு இந்த ஆபீஸ்ல ஒரு நாள் எங்க ஆபீஸ்ல என்ன பண்ணா, பழைய ஆபீஸ்ல ஆல்கஹாலிக் அனானிமஸ்ல வந்து யார் யாரெல்லாம் குடிக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்கானோ அவனுக்கெல்லாம் ஒரு ஒர்க் ஷாப் எடுக்க போறோம், நாங்க வந்து அவனுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு போனோம்னு ஒரு குடிக்கிற ஒர்க்கர் இருக்கான். அவன் என்ன பண்ணானா அதை காமிச்சு 2 நாள் லீவ் போட்டு போய் அது ஒரு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்து நீ இதெல்லாம் பண்ணி நீ இந்த வேதாந்தத்தை சொல்றா அதை வச்சு நம்மளுக்கும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஆயிடுச்சு. இது ஏன்னாக்க இதெல்லாம் வந்து குழப்பங்கள். இந்த குழப்பங்கள்லாம் தெளிவாகனாக்க அந்த வேதாந்தத்தினுடைய தெளிவு வரணும். குழப்பங்கள்லாம் விளக்கும், சந்தேகங்கள்லாம் அப்பதான் விளக்கும். சந்தேகங்கள் 1000 சந்தேகங்கள் இருக்கு. இல்ல சந்தேகம்ன்றது கேட்கணுமா என்ன, எது உண்மை எது பொய்னு எதுவுமே தெரியல. இன்னும் கூட எனக்கு நம்மளுக்கு இன்னும் டிசைட் பண்ண தெரியல. பிளாட் தான் வசதியா இதுவோ வசதியான்னு தெரியல. நமக்கு சிட்டில வாழ்க்கை வசதியா, கிராமத்துல எல்லாம் கம்ப்ளீஷன் தான். கிராமத்துல போய் வாழ்ந்தாக்க டாக்டர் ஃபெசிலிட்டி கிடையாது, படக பிடிச்சிட்டு வரணும், ஒன்று கூட ஒன்னு ஆச்சுனாக்க அதுக்கெல்லாம் சிட்டி தான் சௌகரியம். சிட்டியில வந்தாக்க 1000 பிரச்சனையை பார்த்து ஐயோ இந்த ஊர்ல இருக்கிறத விட போய் கிராமத்துல போய் செட்டில் ஆனா எவ்வளவு இப்படியே இருந்துட்டு இருக்கோம். எந்த ஒரு முடிவுக்கும் நம்மளால வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். அத்தனை சம்சயங்களும் என்னெல்லாம் இருக்கும். இந்த சம்சயங்களுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா நம்ம இந்த பாடியோட ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு என்ன ஆகும் இந்த ஆங்கிலேயே பார்த்துருக்கோம். இதெல்லாம் எப்போ விடிவு காலம் வரும்னா அந்த ஆத்மாவை வைக்கின்றாதான் அகாமமான நிலைமை நிஷ்காமமான ஒரு நிலைமை வரும். அப்படி தஸ்மின் திருஷ்டே கர்மாணி இவர் சர்வ சம்சயங்களும் அவருக்கு போறது. வித்தியத்தையே ஹிருதய கிரந்தி, இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் வேதனை பண்றதுனாக்க விட்டு போறது. இந்த முடிச்சானது அப்பதான் அவுட். இது நமக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கவலை. 60 வயசு ஆச்சுன்னா கூட இன்னும் கூட குடும்பத்தை பத்தியே கவலைப்பட்டு அந்த காலத்துல என்ன பண்ணான், பையன் வந்தாச்சுன்னா கல்யாணம் பண்ணா 50 வயசு ஆச்சுன்னா வனத்துக்கு கிளம்பு அப்படி மாற்றத்துக்கு இருக்குன்றான். அப்பதான் இவனால ஆத்மாவில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க 60 வயசு வரைக்கும் சிட்டியில குழந்தைங்களோட உட்கார்ந்து இருந்தாலும் அதுலயே தான் முத்தி போயிருந்துச்சு. அந்த பார்த்து ஸ்கூல்ல போய் விடுறது, அவன் பேரண்டம் போய் விடுறது, இதை பாத்துக்கிறது அதை பாக்குறது, இதுலயே போயிருக்கிறது. அது வரைக்கும் கேட்கணுமா பாரில வேற போனதுல ஒவ்வொருத்துக்கும் வேலி சீட்டிக்கு வெறும் பாவம். இந்த காலத்துல வேதாந்தம் படிக்க வேண்டிய காலத்துல இவளை ரொம்ப ஆப்பிரிக்கால உட்கார்ந்து குழந்தை பார்த்து விட்டுருவாங்க. என்ன கூப்பிட்டு போக முடியாம அப்படி ஆயிடுச்சு. இந்த ஹிருதய கிரந்தி அந்த அளவுக்கு போயிடுச்சு. இந்த ஹிருதய கிரந்தி போனோம்னாக்க இது எல்லாத்தையும் தெரியும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயம், எல்லா சம்சயங்களும் அப்பதான் போகும். அது வரைக்கும் இந்த டவுட் எல்லாம் இருந்துட்டே தான் இருக்கு. அந்த ஆத்மாவை நீங்க பாக்குற வரைக்கும் இது உண்மையா அது உண்மையா இது பொய்யா இதுன்னு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம். இந்த ரெண்டு எல்லாம் இருக்கும். அது எப்போ வருவோம்னாக்க நீங்க நிச்சயமா சிரத்தையோட இதை பண்ணீங்கன்னாக்க அந்த ஒருத்தன் கிணறு வெட்ட போனானா 4 அடி எடுத்தானா இங்க இல்ல இன்னும் ஒரு 10 அடி தள்ளி போய் எடுக்கலாம். அங்க போய் ஒரு 15 அடி இந்தியா எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் 25 அடிச்சேன். அங்க போய் நம்பிக்கை இல்லைன்னா இல்ல இது இந்த பக்கம் போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் 50 அடி தோண்டின உடனே அந்த தண்ணி இது இங்க தோண்டினாலே வந்துருக்கான். ஏன்னா மனசு திறமா இல்லை அவனுக்கு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு கழுது இருந்தா இங்க வராது, இங்க வரும் சஞ்சய் ஆத்மா. அதான் இதுல ஒருத்தனுக்காவது கிடைச்சது. இன்னொரு என்ன பண்ண இது மாதிரி பார்த்துட்டு இருந்து இந்த இடமே வேணான்னு விட்டுட்டு போயிட்டான். கடத்துல தனியா இல்ல இந்த கடத்துல விட்டுட்டு போயிட்டான். சஞ்சய் ஆத்மா வினசியதி அப்படின்னு சொல்லு. இப்படி இந்த சந்தேகங்கள் எல்லாம் உங்களுக்கு போகணும்னாக்க அந்த வேதாந்த ஞானம் வந்ததுனாதான் இந்த சந்தேகம் சித்தியந்தே சர்வ சம்சயா ஷீயந்தே அக்கிய கர்மா. அது மட்டும் இல்ல
இவருடைய கர்மாக்கள்லாம் ஒரு காலத்துல முடிச்சுதானே ஆகணும். எப்ப பார்த்தாலும் கர்மா பண்ணி அந்த பலனை அனுபவிச்சுன்னு ஒரு காலத்துல இந்த கர்மாவும் நின்றுதான் ஆகணும். ஸ்ரீயந்தேஜ அத்திய கர்மாணி, எப்ப பார்த்தாலும் பிராரப்த கர்மாவா நான் அனுபவிக்கணுமா, இந்த ஆகாமி கர்மா எப்போ ஓட்டும், இந்த பிராரப்த கர்மாவா இது இல்லாத கர்மாவுடைய விசாரங்கள்லாம் இவன் பண்ணிருக்கான். அதெல்லாம் ஒண்ணுங்கிற தப்பின் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா பத்மதா கூட்ட அப்படின்னா கர்மாணி பத்மதா கூட்ட முடிச்சாருவா இல்லையா. இருந்தாலும் இவன் கேட்டுட்டே இருக்கான், சார் இந்த பிராரப்த கர்மாங்கிறது அனுபவிச்சுதான் தீரணும்னு சொல்றாங்களே சார் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அவர்தான் எல்லா கர்மாவும் போகும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன வச்சுட்டு கேட்கறது, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு நீங்க அஞ்ஞானத்தை கேட்கறதுனால அவருக்கு ஏற்ற மாதிரி பதில் சொன்னாதான் அவர் கண்டிப்பா ஆகுன்றதான் பிராரப்தம் தான் அனுபவிச்சுதான் ஆகணும், எல்லாரும் அனுபவிக்கணும். ஆனா அங்க என்ன வசதியா எல்லா கர்மாவும் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஞானம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கவலை, புண்ணியமாவது பாபமாவது இவங்களுக்கு நேரம் போகுது அப்படிங்கிற ஒரு நிலையிலே ஜீயன்கேஷ அத்திய கர்மாணி தஸ்மின் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை பார்க்கணும்னு அங்க சொல்லி இருக்கு. அந்த உபநிஷத்தினுடைய வாக்கியத்தை பேஸ் பண்ணிதான் இவர் சொல்லிருக்காரு. அதே விஷயத்த கீதாச்சாரியன் உருவாக இங்கெல்லாம் உபநிஷத்து இருக்கோ அதெல்லாம் இந்த உபநிஷத்துல அதிகாரி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறதுனால ஆத்தியாட்டா மாதிரி சொல்றது. அவர் என்ன பண்றாரு, அவர் எதிர்க்க பேசின ஆளு அர்ஜுனன். அதனால அவன் என்ன பண்றா, ரொம்ப லௌகிகமா இருந்துருக்காரு. அவனுக்கு ஏற்ற மாதிரி கர்ம யோகம், பக்தி யோகம், உபாசன யோகம், ஞான யோகம் அப்படி சொல்லி ஞானதாம்பா நடுவுல அவங்க சொல்லுவாரு. இந்த உபநிஷத்துக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல தெரியாது. ஒண்ணு ஞானம் நீ எப்போ இந்த குடும்பத்துல இருந்து அப்படி நாசமா போடுற இப்படிதான் சொல்ல தெரியாது. ஆனா அவனாக கொஞ்சம் தெளிவு ஓடத்துல இருந்து இல்லப்பா உனக்கு கர்ம யோகம்னு ஒண்ணு இருக்கு அப்படி வா, அப்புறம் கர்மான்னு ஒண்ணு இருக்கு, பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு, ஆனந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு, சங்கீத கர்மான்னு ஒண்ணு இருக்கு, இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவரும் என்ன பண்ண ஒரே ஐடியா தான் எல்லாருக்கும் அதேதான் பிரம்மதான், பிரம்ம நிர்வாணம் பிச்சதி தான் அவரும் சொல்ல போறாரு. ஆனா அப்படி அந்த வழியில போனார். இவர் சொன்னார்னா அவரு கொஞ்சம் அது அவர் சொன்னாங்க. அதை என்ன பண்ணார், அவர் எப்படி சொன்னார்னா சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்மின பரஹ நசுகம் சம்சயாத்மனா. இப்படி சம்சயம் இருக்கப்பா, நீ கொஞ்சம் யோசிச்சு ஆரம்பிச்சு இப்ப கூட உனக்கு வேதாந்தத்துல திருட புத்தி வரலையே, இவ்வளவு கேட்டு கூட இதெல்லாம் காரணம் தெரியுமா, இன்னும் உன்னுடைய அஞ்ஞானம் பூர்ணமா விலகல. அஞ்ஞானத்தோட இருக்கிறவன் அஸ்ரத்தான இன்னும் அந்த பகவான் காப்பாற்றுவான் நம்பிக்கை இல்லை பாருங்க. உங்களுக்கு இன்னும் கூட டெபாசிட் வச்சுட்டு இருக்கீங்க பாருங்க, இன்னும் பூர்ணமா நம்பலையே. இவ்வளவு தூரத்துக்கு வேதாந்தம் வந்து கூட உங்களுக்கு அவன் காப்பாற்றுவான், ஒண்ணும் வராது, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் போட மாட்டான்ற நம்பிக்கை இல்லை உங்களுக்கு. அப்படின்னா என்ன, இந்த சிறந்த திடப்படல என்ன அதுக்கேற்ற போல என்ன கொடுப்பான். நீங்க என்ன பர்பத்துக்காக வச்சீங்களா, நீங்க வாக்கியத்தை வேண்டி ஏன் பண்ணிக்க பகவான் அதுவே கேட்டுக்கோங்க. நான் என்னெல்லாம் வேண்டேனோ அதெல்லாம் நீங்க கொடுங்க நம்ம கேட்டுருவோம், அவர்கிட்ட போட்டுருக்கான். நான் அது டெபாசிட் இருக்கும்போது என்ன மனசுல வச்சுட்டு பண்ணேன், எனக்கு வரணும்னு அவர் கரெக்டா கொடுப்பாரு இல்லையா. அவரு எதை கொடுத்தாலும் இல்லையா அதை கரெக்டா இருக்கும், அவ்வளவுதானே. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அத்தனை 15 லட்சம் அதுக்காக தான் இப்பவே முக்குது. ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு நீங்க நம்ம கேட்கறதானே நடக்கும். ஏன் ஸ்ரத்த இல்ல, அஸ்ரத்தான இந்த வேதாந்தத்துல ஸ்ரத்த வைக்கணும். அஸ்ரத்தமா இருக்கவனுக்கு சம்சயம் இருக்கதான் இருக்கும். இப்படிப்பட்ட சம்சயம் இருக்கவன் நிச்சயமா வினச்சதி, சம்சய ஆத்மா வினச்சதிவா. அப்படிப்பட்ட சம்சயம் இருக்கிறவனுக்கு வேதாந்தத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா, இந்த வேதாந்தம் தான் உண்மையா அப்படின்னு சந்தேகம் இருக்கிற ஆளு நாயம் லோகோஸ்தி நம்புறா. அவன் பாவம் இந்த ஊர்லயும் அவன் நிம்மதியா இல்ல. அது இங்கேயும் நம்பல, அதையும் நம்பாம இங்கேயும் விட்டான் போட்டேன். என்ன வரஹா, சரி வேற எங்கேயாவது போவான்னாக்கா அதுவும் வரஹா. இந்த சுகமும் இல்லை இந்த சம்சய ஆத்மாவா. அதனால இந்த சம்சயத்தை விட்டு இதன் மேல சிரத்தையை வச்சு மமேவ சர்வம் அப்படின்றத யார் நினைக்கிறது, யோயம் பஷ்யதி சபஷ்யதி. யார் இதை பார்க்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே பார்க்கிறவன், அவன் தான் பார்க்கிறவன். பாக்கி பேரெல்லாம் சம்சய ஆத்மா தான் அப்படின்னு 4வது சாப்டர்ல இதே அஞ்ஞான ஹிருதய கிரந்தே நிச்சேதவிலயஸ்ததா சமாதினா விகல்பேன சதா அத்வைத ஆத்மதரிசனம் அப்படின்னு நிர்விகல்ப சமாதியினால இந்த அத்வைத ஆத்ம தரிசனம் ஒரு வேகமும் இல்லாத இந்த பரமாத்ம சாட்சாத்காரம் அமேவ பிரம்மா அப்படின்ற சாட்சாத்காரம் எதா எப்பொழுது ஏற்படுகிறதோ அதா அந்த சமயத்துலதான் அஞ்ஞானமானது ஹிருதய கிரந்தியானது இந்த சம்சயங்கள்லாம் இந்த கர்மாக்கள் எல்லாம் உங்க கையில இருந்து குழப்பங்கள் எல்லாம் விடுபடும். இந்த ஹிருதய நிச்சேஷ விலையா பூர்ணமான அழிவு எப்ப ஏற்படுறதுன்னா அந்த ஆத்ம தரிசனத்தினாலதான் ஏற்படுறது அப்படின்னு சொல்லி இதோட இதுக்கப்புறம் இதே இந்த சமாதியினுடைய ஸ்டேட்டஸ் கல்பனா புத்தி தோஷான் பிரபவதி பரமாத்மனி அத்வயே நிர்விசேஷே பிரவிலயதி சமாதயஸ்வ சர்வோ விகல்பஹ
விலயன் உபகச்சே வஸ்து தத்துவ அவசிருத்தியா அப்படின்னு சொல்ல போறாரு. இந்த நான், இந்த கல்பனை, இந்த புத்தியினுடைய தோஷத்தின் குணதோஷத்தினால வந்தது. உண்மையிலேயே இந்த குணதோஷத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு. நீங்க சுயமான ஆத்மாதான் அப்படின்றத அந்த நிர்விகல்ப சமாதி மூலமா, இந்த மெடிடேஷன் மூலமா உங்களுக்கு நீங்களே உணர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கா அது உணர்ந்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிடும் உங்களுக்கு. அதனால சம்சயம் வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்னு அது சொல்ல போறாரு. அடுத்தது இது அடுத்த தீர்க்காம பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.